எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது ரீசெண்டாக ராஜஸ்தானில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ராஜஸ்தானில் ஜலவார் அப்படிங்கிற இடத்துல வந்து ஸ்டூடெண்ட் வந்து அதாவது நிறைய ஒரு கிளாஸில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து விட்னஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆகிறத வந்து பார்த்துருக்காங்க. ஜலவார் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, டீச்சர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அந்த கிராவல் வந்து விழுது அப்படின்னு சொல்லி, அந்த ரூஃப்லேருந்து விழுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அவங்க டீச்சர் வந்து அதை வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 7 குழந்தைங்க வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. 27 மற்றவங்க வந்து இன்ஜூர் ஆகியிருக்காங்க. அதாவது வந்து அந்த போர்ஷனோட அந்த ஸ்கூலோட வாலோட ஒரு போர்ஷன் வந்து என்ன ஆயிருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் அது அந்த பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கு. ஃப்ரைடே அன்றைக்கி ஆகிருக்குது. அதாவது இந்த மார்னிங் அசம்பிளி நடக்கிறதுக்கு ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி தான் இது நடந்திருக்கு. விக்டிம்ஸ் யாருன்னு சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு பார்க்கலாம். பாயல் அப்படிங்கிறது ஒரு 12 வயசு பொண்ணு, பிரியங்கா 12 வயசு, குந்தன் அப்படிங்கிற பையன் 12 வயசு, ஹரிஷ் 8 வயசு, அப்புறம் கார்த்திக், அப்புறம் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் 2 பேர், மீனா, அப்புறம் வந்து கன்ஹா அப்படின்னு சொல்லி 12 வயசு 6 வயசு. இவங்கெல்லாம் வந்து இறந்தவங்க விக்டிம்ஸு. அதாவது எங்களை வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு வந்த உடனேயே எங்கள் டீச்சர்ஸ் வந்து எங்களை கிளாஸுக்குள்ளே வந்து உட்கார சொன்னாங்க. மார்னிங் ப்ரேயர்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போவே வந்து என்னாச்சுன்னா சம் பிளேசஸ்லேருந்து வந்து கிரேவல் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு ரூஃபில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி விழுது அப்படின்னு சொன்னதுக்கு வந்து டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் விழலை அப்படிங்கிறத வந்து சொல்லி இக்னோர் பண்ணிட்டாங்க. அது வந்து பண்ணி முடித்த உடனேயே கொஞ்சம் நேரத்துலேயே அது வந்து ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிருக்கு. அந்த ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் வந்து கவனிச்சனால அவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து எஸ்கேப் ஆக முடிஞ்சுது. பட் மற்றவங்கலாம் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து ரிப்போர்ட்டருக்கு ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து டீச்சர் வந்து அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, அந்த அவல்னு சொல்லுவாங்களோ அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த ரூஃப் வந்து கொலாப்ஸ் ஆகும்போது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரூஃபை பற்றி பல தடவை வந்து நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். பட் வந்து ஒரு ஆக்ஷனும் இது வரைக்கும் எடுக்கப்படலை அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஜலவர் கலெக்டர் அஜய் சிங் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்கிட்ட வந்து நாங்கள் ரீசெண்டாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தோம் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில். அதாவது இன்ஃபர்மேஷன் கொடுங்க, ஏதாவது வந்து பாழடைஞ்ச மாதிரி ஏதாவது ஸ்கூல்ஸ் எல்லாம் ஏதாவது இருக்கா, பில்டிங் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருந்தோம். அதில் வந்து இந்த லிஸ்ட்டே இல்லை, இந்த ஸ்கூலோட லிஸ்ட்டே பேரே இல்லை அந்த லிஸ்ட்டில் அப்படின்னு வந்து ஃபிகர் அவுட் பண்ணியிருக்காரு. இந்த கொலாப்ஸ் ஆனதுனால வந்து யார் இக்னோர் பண்ணாங்களோ அவங்கள வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்கூலில் வந்து ஸ்டாஃப்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சீஃப் மினிஸ்டர் பஜன்லால் சர்மா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹை லெவல் மீட்டிங் வச்சுருந்துருக்காங்க இந்த இன்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம். இது வந்து ஆஃபீஸர்ஸ்க்கும் வந்து என்ஷூர் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கூலும் வந்து இந்த மாதிரி இனிமேல் பாழடைஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது, அந்த கண்டிஷனில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து இருக்காது அப்படிங்கிறத வந்து அவங்க என்ஷூர் பண்ணியிருக்காங்க. பிரசிடெண்ட்டும் நம்ம பிஎம் மோடியும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடந்தது வந்து ரொம்ப வந்து கண்டோலன்ஸாக தெரிவிச்சிருக்காங்க, ரொம்ப சேடண்டாக இருக்குது அப்படிங்கிறத மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் ட்ராஜிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்கட்டும் அந்த க்ரீவிங் ஃபேமிலிஸ்க்கு, இந்த பெயினை வந்து பேர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்கும் அதே தான் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து கண்டோலன்ஸை தெரிவிச்சிருக்காரு, நாங்கள் வந்து அவங்களுக்கு ஃபேமிலியோட துணை நிற்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து அதாவது என்னோடய தாட்ஸ் எல்லாமே வந்து அஃபெக்டட் ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் வந்து அந்த செத்து போனவங்க, அந்த ஃபேமிலிஸ், இதை பற்றி தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. இது வந்து நம்ம ஸ்பீடி ரெக்கவரிக்காக நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிப்போம், அவங்களுக்கெல்லாம் இறந்த ஆன்மாக்களோட இருந்தவங்களுடைய ஆன்மாலாம் சாந்தி அடையணும்னு சொல்லி முடிச்சுப்போங்க. நம்ம பாசிபிளாக என்னென்ன அசிஸ்டன்ஸ் வேணுமோ எல்லாமே வந்து நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பிஎம் சொல்லியிருக்காரு. இது வந்து எப்படின்னா, நம்மளுக்கு ரேஷியோ சரியில்லாமல் இருந்தது அப்படின்னா கூட வந்து அது ஸ்டெபிலிட்டி இருக்காது, சரியாக ஃபவுண்டேஷன் அந்த இதெல்லாம் இல்லாமல் இருக்கும், அதெல்லாம் சரியாக பார்த்து பண்ணணும். இது வந்து நம்ம கான்ட்ராக்ட் லேபர்னு 2 இருக்கும். லேபரில் பண்ணுறதுல வந்து நம்மளே பண்ணும்போது எல்லாமே குவாலிட்டி நல்லாயிருக்கும். கான்ட்ராக்டுங்கும்போது நம்ம மானிட்டர் பண்ணாதோடைய அது வந்து சரியாக குவாலிட்டி நல்லா இருக்காது. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்காங்க வீடியோ. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.